ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நம்ம நண்டு தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதற்கு நான் வந்து 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். நண்டு வந்து மீடியம் சைஸில் சின்ன சைஸ் நண்டு தான், அது 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். 3 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன், உரிச்சு வச்சுருக்கேன். சீரகம் 3 டீஸ்பூன், மிளகு 3 டீஸ்பூன், கடுகு உளுந்த பருப்பு 1/4 ஸ்பூன், கொழும்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், 2 தேங்காய் பத்தை மிக்சியில் அரைப்பதற்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் ஆயில், சால்ட்டு தேவைக்கேற்ப. இவ்வளோ தான் நம்ம நண்டு தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம நண்டு தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், தேங்காய் பத்தை, பூண்டு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை சேர்த்துடலாம். இப்போ ஆயில் சூடாகட்டும் கொஞ்சம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். ரெண்டுத்தையுமே வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துடலாம். சால்ட்டு சேர்த்து கலரி விட்டுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் தக்காளி வெங்காயத்தை வதங்க விடலாம். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி திறந்து தக்காளி வெங்காயத்தை ஒரு முறை கலரி விட்டுடலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், தேங்காய் பத்தை, பூண்டு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இப்போ இதையும் ஒரு முறை கலரி விட்டுடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துக்குங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதையும் கலரி விட்டுடலாம். மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா கலரி விட்ட பிறகு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை வந்து தொக்குல சேர்த்துடலாம். நண்டு எல்லாத்தையும் தொக்குல சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை கலரி விட்டுருங்க. சின்ன சொம்பில் 1 சொம்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு கலரி விட்டுருங்க. இப்போ சால்ட்டு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து தக்காளி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் போட்டுட்டோம், அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கத்தலைனா கூட நம்ம சமைச்சதுக்கப்புறம் கூட டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம். நண்டு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வேணும், அதுக்கு தான் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் தொக்கை வந்து கொதிக்க விடலாம். நண்டு தொக்கை இப்போ தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடும். நண்டும் வந்து 1/4 மணி நேரத்தில் நல்லா வெந்துடும். ஒரு 1/4 மணி நேரம் ஆகட்டும். இப்போ 1/4 மணி நேரமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். நல்லா அருமையான வாசனையில் சுவையான
நண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு முறை கலரி விட்டுட்டு இப்போ ஃபைனலாக நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம். இப்போ ஒரு முறை கலரி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுடைய சுவையான நண்டு தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.